லக்ஷதீப்பில் கிடைக்கிற ஃபுட்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் ஒரு நாள் கூட ஹோட்டலில் சாப்பிடல, பேக்கேஜில் வர்ற ஹோம் ஸ்டேயில் கிடைக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்டோம். லக்ஷதீப்னு சொன்னாலே டியூனா ஃபிஷ் தான். எல்லா இடத்துலையும் டியூனா ஃபிஷ் கிடைக்கும். நாங்கள் கேட்டோம் 1 kg வந்து ₹130 அந்த மாதிரி சொன்னாங்க. இங்கே உள்ள பீப்புள் எல்லாருமே டியூனா ஃபிஷ் தான் சாப்பிட்றாங்க. இந்த ஃபுட் பேர் கிலாஞ்சி. லக்ஷதீப்போட ட்ரெடிஷ்னல் ஃபுட் இது. கல்யாண வீடுகள்லாம் இது வந்து பரிமாறுவாங்களாம். எங்களுக்கு ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை கொடுத்தாங்க பேக்கேஜ்லேருந்து. இந்த தோசை மாதிரி இருக்கிறது அரிசி மாவில் செஞ்சுருக்காங்க. இந்த சைட் டிஷ் மாதிரி கொடுக்குறாங்களே அது வந்து ஒரு ஸ்வீட்டு, தேங்காய் பால், வாழைப்பழம், அப்புறம் ஜாகரி எல்லாத்தையும் கலந்து சேர்த்து செஞ்சுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் ஏ ஹோல் வந்து ஒரு ஸ்வீட் டிஷ் இது. இந்த டிஷ் பேர் பிண்டி. அரிசி மாவும் தேங்காவும் சேர்த்து இட்லி மாதிரி செஞ்சுருந்தாங்க. சைட் டிஷ் வந்து பச்சை பட்டாணி போட்டு மசாலா பண்ணியிருந்தாங்க. கிலோஞ்சி அப்புறம் பிண்டியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டீ கடைகளில் நம்மளுக்கு டீ, காஃபி, அப்புறம் பழம்பொரி, முட்டை சமோசா, திரி அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அப்புறம் மசால் வடை கிடைக்கும். பால் ஷிப்பிங் பண்ணாதனால பால் போட்டு டீ கிடைக்காது. மீன் சமோசாவும் மெயினாக கிடைக்கும். இங்கே வீடியோவில் பார்க்குறது பத்ரி. இந்த ஸ்வீட் பேர் வந்து ஹல்வா. மெயினாக தேங்காயில் செஞ்ச டிஷ் இது. ஒரு பீஸ் 25 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நீங்கள் லக்ஷதீப் போனீங்கன்னா இதை வாங்கிட்டு வரலாம். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். பேக்கேஜில் மெயின்லி வந்து மீன் குழம்பு டெய்லி கொடுத்தாங்க. வெஜிடேரியனுக்கு வந்து சாம்பார், ஒரு பொரியல், அப்பளம் கொடுத்தாங்க. வறுத்த மீனும் டெய்லி கிடச்சிது. சாதம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய அரிசியில் செஞ்ச சாதம் தான் கிடைக்குது. அப்பளமும் தினமும் கிடச்சிது. இன்னும் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புட்டும் கடலைக்கறியும் பண்ணியிருந்தாங்க. நேந்திரம் பழமும் அப்பளமும் கூட சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் சிக்கன் பிரியாணி கொடுத்தாங்க. ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் கிழங்கும். ஒரு நாள் ஃபிஷ் பிரியாணி சர்வ் பண்ணாங்க. பால் அங்கே கிடைக்காது அப்படின்றனால தயிரும் கிடைக்காது. அதனால வந்து பச்சடியில் வந்து வெறும் வெங்காயம் தான் கொடுத்தாங்க. இங்கே ஹோம் ஸ்டேயில் உள்ளவங்க சமைச்ச இடம் இது. அவங்களோட கிச்சனு ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்காக இந்த கிளிப்பிங்கும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை தவிர கடைகளில் வந்து நான் பார்க்கும்போது பரோட்டா கிடைக்குது. பரோட்டாக்கு வந்து ஃபிஷ் கறியும் இல்லாட்டி எக் கறியும் கிடைக்குது. நீங்கள் வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபிஷ் பிக்கிள், அப்புறம் ட்ரை ஃபிஷ், டியூனா ஃபிஷ் அதுவும் கிடைக்கும்.